கும்பம் ராசி நேயர்களே, சொத்து பிரிவினையால் ஏற்பட்ட விரிசல் உங்களுக்கு அதிக கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். சொத்து என்று வரும்போது கும்பம் ராசிக்காரர்கள் எப்போதுமே நியாயமாக நடக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. எனக்கு கொஞ்சம் குறைந்தாலும் பரவாயில்ல, என் உடன் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்க பெருந்தன்மையா விட்டு கொடுத்த தருணங்கள் அதிகம். ஆனா உங்க பெருந்தன்மையை உங்களின் பலவீனமாவே கருதிய உறவுகள் உங்களை ஏமாற்ற துணிந்திருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களை பிரிக்கும் போதோ அல்லது பங்கீடு செய்யும் போதோ உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கை தராம ஏமாற்ற சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்திருக்கலாம். இதற்காக நீதிமன்ற வாசப்படிகளுக்கு அலைந்தது, காவல் நிலையங்கள் வரை சென்றது என பல அவஸ்தைகளை இங்க சந்தித்திருந்திருக்கலாம். இறுதியில சொத்து கைக்கு வந்தது இல்லையா அந்த பிரிவினையால ரத்த பந்தங்களுக்குள்ள ஏற்பட்ட விரிசலும் அவங்க உங்களை ஒரு பேராசை பிடித்தவரா போலவே சித்தரித்தலும் உங்க மனசை ஆழமாவே காயப்படுத்தி இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது எனக்கு கொஞ்சம் குறைந்தாலும் பரவாயில்லை, என் உடனே பிறந்தவங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்க பெருந்தன்மையா விட்டு கொடுத்த சொத்துக்கள் அனைத்துமே பெருந்தன்மையாவே உங்களுடைய தருணங்கள் அதிகமா இருந்திருக்கும். ஆனா உங்க பெருந்தன்மையை உங்களோட பலவீனமாவே கருதி உறவுகள் உங்களை ஏமாற்ற துணிந்திருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களை பிரிக்கும் போதோ அல்லது பங்கீடு செய்யும் போதோ உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு தராம ஏமாற்ற சதி திட்டங்களை தீட்டப்பட்டிருந்திருக்கும் உங்களுக்கு. தொழில ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். கும்பம் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால தொழில நீங்க எப்போதும் கடினமா உழைக்கக்கூடியவங்க. புதிய உத்திகளை கையாள்வதில் நீங்க வல்லவங்க. ஆனா கூட்டாண்மை தொழில்ல நீங்க நுழைந்த போதெல்லாமே உங்களுக்கு ஏமாற்றமே இருந்திருக்கும். நீங்க முதலீடு செய்வது உழைப்பையும் கொட்டி இரவும் பகலும் உழைத்து தொழில ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருந்திருப்பீங்க. ஆனா லாபம் வரும் நேரத்துல உங்களோட இருந்த கூட்டாளிங்க உங்களை ஓரங்கட்ட பார்ப்பாங்க அல்லது கணக்கு வழக்குகளை ஏமாற்றுவாங்க. உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களின் தனித்துவமான திட்டங்களை திருடி தனியாக தொழில் தொடங்கி வெற்றியும் பெற்றவங்களையும் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. உழைப்பு உங்களுடையது, ஊதியம் மற்றும் புகழ் வேறுடையது என்ற அவலநிலை உங்க தொழில் வாழ்க்கையில பலமுறை அரங்கேறியிருந்திருக்கும். அதாவது நீங்க கூட்டாண்மை தொழில நீங்க நுழைந்த போதெல்லாமே உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா நீங்களே முதலீடு செய்வீங்க, உழைப்பையும் கொட்டுவீங்க, இரவும் பகலும் உழைத்து தொழில ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா லாபம் வரும் நேரத்துல உங்களோட இருந்த கூட்டாளிங்க உங்களை ஓரங்கட்ட பார்ப்பாங்க அல்லது கணக்கு வழக்குல உங்களை ஏமாற்றி இருந்திருப்பாங்க. காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே அமைந்திருந்திருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுடைய காதல் என்பது ஆழமானது, ஆனா அதே சமயம் மிகவும் சிக்கலானதாகவும் அமைந்திருந்திருக்கும். நீங்க காதலை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. உங்களுடைய மனசுல இருக்கும் அன்பின் ஆழம் உங்கள் துணைக்கு எளிதில் புரிவதில்லை. இதனால காதல் வாழ்க்கையில தேவையற்ற சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளும் தவறான புரிதல்களும் அடிக்கடி ஏற்படும். நீங்க காதலிக்கும் நபர் உங்களை முழுமையா புரிந்து கொள்ளாம உங்க அமைதிய உங்க அலட்சியமாவே எடுத்துக்கொள்ளும் போது காதல் உறவுல விரிசல் எழுகிறது. சில நேரங்கள்ல இருமனமே ஒத்து போனாலுமே சாதி, மதம், அந்தஸ்து அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவே காதல் கைகூடாமலையும் போன சோகமான நினைவுகள் உங்களை இன்னுமே மாற்றி கொண்டிருந்திருக்கலாம். மனசுக்குள்ள ஒருவரை வைத்துக்கொண்டு கடமைக்காக வேறொரு வாழ்க்கையை வாழும் ஒரு மௌன போராட்டமும் சில குடும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது நீங்க காதலை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. ஆனா உங்க மனசுல இருக்கும் அன்பின் ஆழம் உங்க துணைக்கு எளிதிலேயே புரிந்திருந்திருக்காது. இதனால காதல் வாழ்க்கையில தேவையற்ற சந்தேகங்களும் ஈக பிரச்சனைகளும் தவறான புரிதல்களும் அடிக்கடி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் தரப்போகிறது. சனிக்கிழமை வழிபாடு நன்மையை தரும். உங்கள் ராசிநாதனான சனீஸ்வர பகவானின் அருளை பரிபூர்ணமாக பெற சனிக்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே அமையப் போகிறது. சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கருநீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் உங்க வாழ்வில் உள்ள தோஷங்களை நீக்கும். மேலும் அன்றைய தினம் ஏழை எளியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்னதானம் வழங்குவது அல்லது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய பலனை அதிகரிக்கும். அனுமன் வழிபாடும் சனிக்கிழமைகள்ல ராம
நாமும் ஜெயிப்பதும் உங்களை எந்த ஒரு தீய சக்திகளும் அண்டாததாவது பாதுகாக்கும். இந்த ஆன்மீக கடமைகளை நீங்க தொடர்ந்து செய்து வரும்போது உங்க மனசுல உள்ள இனம் புரியாத பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். கிரகங்களால ஏற்படும் கெடு பலன்கள் அனைத்துமே குறைந்து நன்மைகள் மட்டுமே உங்களை வந்தடைய போகின்றது. அதாவது நீங்க சனிக்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாவே அமையப் போகின்றது. அதாவது நீங்க சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கருநீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் உங்க வாழ்வில் உள்ள தோஷங்களையும் நீக்கும். அன்றைய தினம் நீங்க ஏழை எளியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்னதானம் வழங்குவது அல்லது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது அல்லது கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய பலனை உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. புதிய வருமான வழிகளில் வருமானம் உங்களுக்கு உருவாக போகிறது. அது தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவடைவதால உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாகவே மாறப்படுகிறது. வழக்கமான மாத சம்பளம் அல்லது தொழில் வருமானம் தாண்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும். பகுதி நேர தொழில்கள், ஆன்லைன் முதலீடுகள் அல்லது கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளின் மூலயமா உபரி வருமானம் வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் உங்களை தேடி வரும். உங்க திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலியமா பகுதி நேரமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா வாடகை வருமானம் அல்லது பங்கு வர்த்தகம் போன்றவற்றிலிருந்து கணிசமான லாபத்தை பெறுவீங்க. இந்த தொடர் பணவரவு உங்களை கடனில்லா மனிதராகவே மாற்றுவதனுடன் உங்கள் எதிர்காலத்திற்கான வலுவான நிதி பின்னணியும் உருவாக்கி கொடுக்க போகின்றது உங்களுக்கு. அதாவது இங்க வழக்கமா மாத சம்பளம் அல்லது தொழில் வருமானத்தை தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்கு திறக்கப்பட போகின்றது. அதாவது பகுதி நேர தொழில்கள் அல்லது ஆன்லைன் முதலீடுகள் அல்லது கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகள் மூலியமா உபரி வருமானம் வர தொடங்க போகுது. நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கடந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் உங்களை தேடி வரப்போகின்றது. நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. சகோதர மற்றும் நட்பு ஸ்தானம் சிறப்பு அமைவதால உங்க தோழமைகளின் மூலம் உங்களுக்கு பெரும் நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கப் போகின்றன. நீங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாமே உங்களை தட்டி எழுப்பி நல்வழிப்படுத்தும் உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. வியாபாரத்துல பண நெருக்கடி ஏற்படும் போது எதிர்பாராத விதமா நண்பர்கள் மூலியமா நிதி உதவியோ அல்லது பிணையோ கிடைத்து உங்களுக்கு காப்பாற்றுவாங்க. அதாவது புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்களுக்கு நண்பர்களின் கூட்டு முயற்சியும் ஆலோசனைகளும் வெற்றியை தரும். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் மூலியமா புதிய வேலை வாய்ப்புகளும் அல்லது வியாபார தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகும் போதெல்லாமே உங்களை தட்டி எழுப்பி நல்வழிப்படுத்தக்கூடிய உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க. வியாபாரத்துல பண நெருக்கடி எப்போது போடும் எல்லாம் எதிர்பாராத விதமா நண்பர்கள் மூலியமா நிதியுதவியோ அல்லது கேரண்டியோ உங்களுக்கு கிடைத்து உங்களை காப்பாற்றுவாங்க. புதிய தொழில் தொடக்க நினைப்பவங்களுக்கெல்லாம் நண்பர்களின் கூட்டு முயற்சியும் ஆலோசனைகளும் வெற்றி தரப்போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கருநீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் உங்க வாழ்வில் உள்ள தோஷங்களை நீக்கும். மேலும் அன்றைய தினம் ஏழை எளியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்னதானம் வழங்குவது அல்லது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய பலனை அதிகரிக்கும். அனுமன் வழிபாடும் சனிக்கிழமைகள்ல ராம நாமம் ஜெயிப்பதும் உங்களை எந்த ஒரு தீய சக்திகளும் அண்டாததாவது பாதுகாக்கும். இந்த ஆன்மீக கடமைகளை நீங்க தொடர்ந்து செய்து வரும்போது உங்க மனசுல உள்ள இனம் புரியாத பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். கிரகங்களால ஏற்படும் கெடு பலன்கள் அனைத்துமே குறைந்து நன்மைகள் மட்டுமே உங்களை வந்தடைய போகின்றது. அதாவது நீங்க சனிக்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே அமையப் போகின்றது. அதாவது நீங்க சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கருநீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் உங்க வாழ்வில் உள்ள தோஷங்களையும் நீக்கும். அன்றைய தினம் நீங்க ஏழை எளியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்னதானம் வழங்குவது அல்லது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது அல்லது கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய பலனை உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. புதிய வருமான வழிகளில் வருமானம் உங்களுக்கு உருவாக போகிறது. அது தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவடைவதால உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாகவே மாறப்படுகிறது. வழக்கமான
மாத சம்பளம் அல்லது தொழில் வருமானம் தாண்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும். பகுதி நேர தொழில்கள், ஆன்லைன் முதலீடுகள் அல்லது கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளின் மூலியமா உபரி வருமானம் வரத் தொடங்கும். நீண்ட நாட்களா வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் உங்களை தேடி வரும். உங்க திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலியமா பகுதி நேரமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா வாடகை வருமானம் அல்லது பங்கு வர்த்தகம் போன்றவற்றிலிருந்து கணிசமான லாபத்தை பெறுவீங்க. இந்த தொடர் பணவரவு உங்களை கடனில்லா மனிதராகவே மாற்றுவதனுடன் உங்கள் எதிர்காலத்திற்கான வலுவான நிதி பின்னணியும் உருவாக்கி கொடுக்க போகின்றது உங்களுக்கு. அதாவது இங்க வழக்கமா மாத சம்பளம் அல்லது தொழில் வருமானத்தை தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்கு திறக்கப்பட போகின்றது. அதாவது பகுதி நேர தொழில்கள் அல்லது ஆன்லைன் முதலீடுகள் அல்லது கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகள் மூலியமா உபரி வருமானம் வர தொடங்க போகுது. நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் உங்களை தேடி வரப்போகின்றது. நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. சகோதர மற்றும் நட்பு ஸ்தானம் சிறப்பு அமைவதால உங்க தோழமைகளின் மூலம் உங்களுக்கு பெரும் நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கப் போகின்றன. நீங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாமே உங்களை தட்டி எழுப்பி நல்வழிப்படுத்தும் உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. வியாபாரத்துல பண நெருக்கடி ஏற்படும் போது எதிர்பாராத விதமா நண்பர்கள் மூலியமா நிதியுதவியோ அல்லது பிணையோ கிடைத்து உங்களுக்கு காப்பாற்றுவாங்க. அதாவது புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்களுக்கு நண்பர்களின் கூட்டு முயற்சியும் ஆலோசனைகளும் வெற்றியை தரும். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் மூலியமா புதிய வேலை வாய்ப்புகளும் அல்லது வியாபார தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதாவது உங்களுடைய